வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, எளிய முறையில் லக்னம் கணிப்பது எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக லக்னத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு நீங்கள் பிறந்த வருஷம் கூட தேவையில்லை. பிறந்த தேதி, பிறந்த மாதம் தெரிஞ்சால் போதும். பிறந்த டைம் தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நம்ம லக்னத்தை கணிக்க முடியும். இது எப்படி கணிக்க முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு பஞ்சாங்கம் தேவையில்லை, பெரிய கணக்குகள் தேவையில்லை, உங்களுக்கு அறிவு இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இந்த சார்ட் இருந்தால் போதும், நீங்கள் லக்னத்தை கணிக்க முடியும். இந்த சார்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லக்னத்தை கணிச்சிடலாம். இது நம்பர் 1. இப்போ ஒருத்தர் உதாரண ஜாதகம் பார்த்தீங்கன்னா 6 பிப்ரவரி 1988 ஒருத்தர் பிறந்திருக்காரு. 2:53 AM பிறந்திருக்காரு அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, தேதி 6ஆம் தேதியா, அதை 4ஆல் பெருக்கணும். அப்போ 24 வருது. இதே ஒரு 10ஆம் தேதி அப்படின்னா 10 × 4 40 வரும். இது நம்பர் 1. தேதியை 4ஆல் பெருக்கணும். இது நம்பர் 1. நம்பர் 2 இது மாதம். பிப்ரவரி மாதம் அப்படின்னா இங்கே 850ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 850 போட்டுக்கோங்க. இது நம்பர் 2. நம்பர் 3 டைமு. இந்த டைமில் இந்த வினாடிகளை அதாவது மினிட்ஸ் 53 நிமிஷத்தை நீங்கள் எதையுமே மாற்ற தேவையில்லை. அது அப்படியே இருக்கட்டும். இந்த ஹவர்ஸை மட்டும், அதாவது ஹவர்ஸ் அப்படிங்கிறது 1 மணி நேரத்தை மட்டும் நீங்கள் நிமிடங்களாக மாற்றணும். இப்போ இங்கே 2 மணி நேரம் அப்படிங்கிறத நிமிடங்களை மாற்றும் போது 2 × 60, அப்போ 120 நிமிஷமாக மாறிடுது. இந்த 53 அப்படியே தான் இருக்குது. இது கூட்டும்போது 173 நிமிடங்கள் வந்துடுது. இந்த 3 ஸ்டெப்பு தாங்க டோட்டலாகவே. இந்த 3 ஸ்டெப்பு தெரிஞ்சால் நீங்கள் லக்னத்தை கணிச்சிடலாம். ஒன்று தேதியை 4ஆல் பெருக்கணும். அது எந்த தேதினாலும் சரி. 17ஆம் தேதினா 17 × 4, 5ஆம் தேதினா 5 × 4, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 2வது இந்த மாதம், இது பிப்ரவரி மாதங்கிறதுனால 850 போட்டாச்சு. இதே ஒரு ஜூன் மாதம் அப்படின்னா 1327 போடணுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதத்துக்கு என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை இங்கே போட்டுருங்க. 3வது 2:53 AM காலையில். இதை நம்ம நிமிடங்களாக மாற்றணும். இப்போ 2 மணி நேரம் அப்படிங்கிறத 2 மணி நேரம் × 60 அப்படிங்கும்போது 120 நிமிஷம் வரும். இந்த 53 நிமிஷம் அப்படியே தான் இருக்கும். இதை கூட்டினீங்கன்னா 173 வரும். இந்த 3 ஸ்டெப்பு தான். இப்போ இதே பிஎம்மாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதே காலையில் பிறக்கிறதுக்கு பதிலாக சாயந்தரம் பிறந்திருக்காரு. மதியம் ஒருத்தர் 2:53 பிறந்திருக்காரு அப்படின்னா அது ரயில்வே டைமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். 2 மணி நேரம் 2 மணி அப்படிங்கிறது ரயில்வே டைமில் 14ன்னு வரும். அப்போ 14 × 60ன்னு போட்டு அதில் என்ன வருதோ அதை நீங்கள் போட்டுக்கணும். 53 நிமிஷம் அப்படியே தான் இருக்கும். அதை கூட்டும்போது என்ன தொகை வருதோ அதுதான். இந்த 3 ஸ்டெப்புன்னு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கடைசியாக இந்த 3 ஸ்டெப்பில் வரக்கூடிய கூட்டுத்தொகையை நீங்கள் கூட்டணும். 850, 173, 24, இந்த 3ஐயும் கூட்டும்போது 1047 வருது டோட்டல். இந்த 1047 எதுக்குள்ளே வருதோ அதுதான் உங்கள் லக்னம். இப்போ இந்த 1047ங்கிறது விருச்சிக ராசியில் தானே வருது. 950லேருந்து 1083க்குள்ளே தான் இந்த 1047 வருது. அப்போ இந்த தொகை இதுக்கு நடுவில் வர்றதுனால இவர் பிறந்தது விருச்சிக லக்னம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ இதே இந்த கூட்டுத்தொகை 2000 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2000, 2100 அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னா இதில் 1420லேருந்து 1440க்குள்ளே தான் இந்த நம்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 2000க்கு மேலே போயிடுச்சு, 1440க்கு மேலே இந்த தொகை போயிடுச்சு அப்படின்னா இங்கே 1047 அதனால் விரிச்சுக்கும். 1440க்கு மேலே இந்த கூட்டுத்தொகை போச்சு அப்படின்னா இது 1440ஆல் கழிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூட்டுத்தொகை 2000 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 2000 மைனஸ் 1440 போட்டுருணும். மீதி என்ன தொகை வருதோ அது நீங்கள் பாருங்கள், மேசத்தில் வருதா ரிஷபத்தில் வருதா எதில் வருதோ அந்த கூட்டுத்தொகை அதை நீங்கள் லக்னமாக எடுத்துக்கணுங்க. சிம்பிள் கான்செப்ட். இன்னொரு தடவை வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிறந்த தேதி, அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் தெரிஞ்சால் போதும். வருஷம் கூட நமக்கு பிறந்த வருஷம் கூட தேவையில்லை. இப்போ இந்த தேதியை 4ஆல் பெருக்கணும். அது ஸ்டெப் நம்பர் 1. 2வது இந்த மாதத்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த டோட்டல் நம்பரை இங்கே போட்டணுமா. பிப்ரவரிங்கிறதுனால 850 போட்டிருக்கு. 3வது இந்த டைமை மினிட்ஸாக மாற்றணும். இது காலையிலங்கிறதுனால 2 × 60. இதுவே மாலை அப்படின்னா 14 வரும். 12க்கு அப்புறம் 13, 14 வரும் 2ங்கிறது. அப்போ 14 × 60 என்ன வருதோ அதை போட்டுருங்க. இந்த 53 நிமிஷம் அப்படியே தான் இருக்கும். இப்போ இதை கூட்டி 173 வந்துருச்சா. இப்போ இந்த 3 விஷயத்தையும் டோட்டலாக கூட்டணும். 24, 173, 850 கூட்டினா என்ன தொகை வருதோ அது எந்த ராசியில் வருதோ அதுதான் உங்கள் லக்னம். அவ்வளோதான் இங்கே கான்செப்ட். இதே கூட்டுத்தொகை 1440 வரைக்கும் தான் இருக்குது. 1440க்கு மேலே இந்த கூட்டுத்தொகை வந்தது அப்படின்னா அதை 1440ஆல் கழிச்சுக்கணும். மீதி என்ன தொகை வருதோ அது 1லேருந்து 76 வரைக்கும் வந்துச்சுன்னா மீன லக்னமாக வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இதாக தனித்தனியாக போட்டிருக்கேன். அப்போ அது எதுக்கு நடுவில் அந்த பாயிண்ட்ஸ் வருதோ அது அவங்க லக்னமாக நீங்கள் பாவிச்சுக்கணும். அப்போ லக்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் 1 நிமிஷத்தில் நம்ம கண்டுபிடிக்கலாம், இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகம் பார்க்க விருப்பம் இருந்தது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.